Hello friends, welcome to Dhrona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் 2.2 ல வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 7 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 பார்ட் கிட்ட வந்து நம்ம பார்த்திருந்தோம். சோ 7வது பார்ட். ஓகேவா? சோ கடந்த வாரம் வந்து நம்ம பேட்ச் வர்க் இருந்ததனால வந்து பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா வீடியோ போட முடியல. பட் ஆனா இன்னில இருந்து பாத்தீங்க அப்படினா வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து ரெகுலரா வந்து வந்துரும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணிரலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்ட வீடியோ பார்க்க நினைக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் மேக்ஸ் 500 சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட்டில் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எண்ணை காண்க, ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா? 1 2 6 24 120 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த நம்பர் ஃபஸ்ட்டு ஏறு வரிசையா இறங்கு வரிசையா, அதாவது அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா, இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே நமக்கு வந்து ஏறு வரிசையை கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 2 6 24 120 அடுத்து என்ன? ஓகேவா? ஸோ அப்போது எண்களுக்கு இடையே அப்போது ஏறு வரிசை இருக்குது அப்படின்னு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று கூட்டி இருக்கலாம், அல்லது பெருக்கி இருக்கலாம், அல்லது ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், அல்லது கியூப் பண்ணியிருக்கலாம், அல்லது பெருக்கி கூட்டியிருக்கலாம், அல்லது கூட்டி பெருக்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண், பகு எண், பகா எண். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்க்கும்போது நமக்கு இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண் எதுவுமே வரல. அதே பகு எண், பகா எண்கள்லையும் வரல. அதே மாதிரி வந்து எண்களுக்கு இடையான இடைவெளி வந்து ரொம்ப சீராக இல்லை, கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது பாருங்கள். இப்போ 1க்கு 2 ஓகே, 2 3 6 கூட ஓகே. ஆனால் 6க்கும் 24க்கும் இடையே ரொம்ப கேப் இருக்குது, 24க்கும் 120 இடையே ரொம்ப கேப் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று பெருக்கி இருக்கலாம், ஏன்னா பெருக்குனா தான் இடைவெளி அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ அப்படி 1 2 நம்பர் வரும், 1 2ஆல் பெருக்குனா 2 வரும், 2 எதால் பெருக்குனா 3 வரும், 3 6 இதுவாக இருக்கலாம். ஓகே, நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 6 வந்து 6 24 24 × 5 24 5 120. அப்போ என்ன பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த எண்களை பெருக்கியிருக்காங்க, அடுத்தடுத்த எண்களோட அடுத்தடுத்த எண்களை பெருக்கியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ 120 எதை பெருக்கணும்? 6 பெருக்கணும். 12 72 0 720. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் வீதம் இருக்கும்? ஸோ இதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ ஆக்சுவலாக இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான கணக்கு நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமா ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எப்பயும் எதில் வைப்பாங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே வச்சுருவாங்க. நம்ம வந்து போடக்கூடிய கணக்கு மெத்தடில் ஃபார்முலா அதெல்லாம் எதுலுமே இருக்காது. சின்ன ஒரு எழுத்து மொத்த கணக்கையுமே மாற்றிடும். ஸோ அதுதான் வந்து ரீசனிங் கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. ப்ளஸ் யாருக்குன்னா கணக்குக்கு, மைனஸ் யாருன்னா போடுற நமக்கு. சரியா? ஸோ எல்லாருமே ரீசனிங் பார்ட் வரைக்கும் ஏன் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. நம்ம ஒரு யூகங்களை வச்சு நம்ம போட்டாலுமே யூகங்கள் அடிப்படையில் போடக்கூடிய எல்லா கணக்குமே சரியாகும், நம்முடைய எல்லா யூகங்களுமே சரியாகும் நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி ரீசனிங்க்கு இதுதான் மெத்தட், இப்படி தான் போடணும், இதான் ரூல்ஸ் அப்படின்னு கிடையாது. நம்மளா ரூல்ஸை வகுக்கக்கூடிய மெத்தட் தான். ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ரீசனிங்கிறது பார்த்தா ஜாதகம் மாதிரி. ஓகேவா? ஜாதகம் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு லைஃப் ஒரே, இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோடி ரூபாய் லாட்டரி விழுப்பதா அப்படின்னா எல்லா விருச்சிக ராசிக்கும் விழுப்பதா, இல்லை துலா ராசி விழுப்பதா எல்லா துலா ராசி விழுப்பதா, இல்லை எல்லா மேஷ ராசி எல்லா மேஷ ராசி விழுப்பதா? கிடையாது. மேஷராசி இருக்க யாராவது ஒருத்தருக்கு வேலாம். அதே மாதிரி தான் ரீசனிங் பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கும் இதான் ஃபார்முலா, எல்லா கணக்கும் இதான் மெத்தடு, இந்த மெத்தடில் தான் இந்த கணக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மெத்தடையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு மெத்தடில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது எதுன்றத நம்ம யோசிக்கிறது தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த மைண்டை வளர்த்தணும் அப்படின்னா நம்ம கணக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? சரி ஓகே, பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கணக்கு நம்ம வந்து நார்மலாக படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 3 மூட்டை இருக்குப்பா. ஓகே, இது மூட்டை 1, மூட்டை 2, மூட்டை 3 வச்சுக்கலாம். 3 மூட்டை இருக்கு. ஓகே, மொத்தம் 30 மாம்பழங்கள், ஒவ்வொரு மூட்டைக்கும் 30 மாம்பழம். இப்போ இந்த மூட்டையில் 30 மாம்பழம்,
இந்த மூட்டையில் 30, இந்த மூட்டையில் 30 இருக்குது. இது நார்மலாக. இப்போ என்ன பண்ணால் ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடி மொத்தம் செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 30 செக் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு செக் போஸ்ட்டையும் தாண்டும் போது ஒவ்வொரு மாம்பழம், ஒவ்வொரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாதாரண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒவ்வொரு மாம்பழத்தை 3 மாம்பழம். அப்போ 30 போஸ்ட்டுக்கும் 3 மாம்பழம் கொடுத்தான் அப்படின்னா கடைசி என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஆன்சர் 0ன்னு போட்டுருவாங்க. ஆனால் ஆன்சர் அது கிடையாது. ஓகேவா? இங்கே பாருங்க, டிஎன்பிசிஏ ஒரே நிமிஷம் இருங்க. டிஎன்பிசிஏ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஆன்சர்ல கொஸ்டின்ல இருக்கு புத்திசாலி மனிதன். ஸோ அப்போ புத்திசாலியா இருந்தா என்ன பண்ண மாட்டாம, இப்போ 3 பைக்கு 3 மாம்பழம் சரியா? அப்ப என்ன பண்றான் அப்படின்னா 3 பைக்கும் 3 மாம்பழம் வீதம் ஒரே பையிலேருந்து தரான். அப்போ ஒரே பை மட்டும் உடைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ 3 மூட்டைக்கு 3 மாம்பழம், அப்போ 10 வருமா? அப்போ 10 செக் போஸ்ட்டை கடக்கும் போது ஒரு பை காலி ஆயிடுமா? அப்போ 10 செக் போஸ்ட் வச்சு அப்படின்னா இந்த 30 இருக்கும், இந்த 30 அப்படியே இருக்கும், இந்த 30 காலி ஆயிடும். கரெக்டாக 10 செக் போஸ்ட்டை கடக்கும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக் போஸ்ட்லாம் வந்து 2 மாம்பழம் கொடுத்தா போதும். ஏன் 2 மாம்பழம்? ஏன்னா ஒரு மூட்டையை சுத்தமாக காலி பண்ணிட்டான். கோணி மூட்டையை வச்சினாலும் சரி, தூக்கி போடலாம் சரி. அப்போ அவங்ககிட்ட 2 மூட்டை தான். அப்போ மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படிங்கும்போது 2 மூட்டைக்கு 2 மாம்பழம் தரணும். அப்போ 2 மாம்பழம் எத்தனை மூட்டை தரலாம்? அப்போ 2 தந்தான் அப்படின்னா 5 2 30. அப்போ 5 செக் போஸ்ட் தரலாமா? அப்போ 5 செக் போஸ்ட்டுக்கு என்ன இது காலி ஆகிடும். அப்போ 2வது மூட்டையும் காலி, 2 மூட்டையும் காலி. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வந்து எத்தனை செக் போஸ்ட் இருக்கு? மொத்தம் 30 செக் போஸ்ட். அதில் 10 போயிடுச்சு, இது ஒரு 5, இன்னும் ஒரு 5 செக் போஸ்ட். அப்போ இன்னும் 5 செக் போஸ்ட் எத்தனை கொடுத்தா போதும்? 5. அப்போ 30 - 5 போட்டு கழிச்சிங்க அப்படின்னா ஏன்னா 1 கொடுத்தா 1 தானே கொடுப்பாங்க. அப்போ ஒரு மாம்பழம் தான் கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு பை தானே இருக்கு இப்போ. அப்போ ஒரு செக் போஸ்ட் ஒரு மாம்பழம் வீதம் 5 செக் போஸ்ட் 5 மாம்பழம் போச்சு அப்படின்னா மீதி 25 மாம்பழம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா? இது ஒரு மாங்காய் கணக்கு, நம்மள மாங்காய் மடைன்னு ஆக்கக்கூடிய கணக்கு சரியா? கொஞ்சம் உஷாராக போடுங்க. ரீசனின்றது கேள்வி ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆன்சரும் சுலபமாக வந்துடும். ஆனால் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டானது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து எக்ஸாம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சண்டே இப்போ சண்டே நம்ம சொல்லிட்டோம் வச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ சண்டே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கணக்கு வந்து கடந்த 2 குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க. ஆப்பிள் ஈக்குவல் டு 64, ஆரஞ்சு ஈக்குவல் டு 38 அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தாங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து மேக்ஸ்னே நினைக்கல. ஏன்னா அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கணக்கு எடுத்தாங்க. அப்போ இது மேக்ஸ் இல்லைன்னு நினச்சிருக்கேன், ஆனால் அது மேக்ஸ் கணக்கு தான். ஓகேவா? ஸோ அப்போ அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆல்பபெட்டுக்கு உண்டான நம்பரை வந்து ஆட் பண்ணி மொத்தமாக கவுண்ட் பண்ணி போட்டாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் இதில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஓகேவா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தொகை கண்டிப்பாக 2, அதாவது 10 15க்கு மேலே தான் போகும். 2லாம் வரது வாய்ப்பே இல்லை. கழிச்சு போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் 2 3 வந்து எல்லாத்துலேயும் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ வேற ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஒன்று என்ன யோசிக்கணும் அப்படின்னா வெர்பல்ஸ் AEIOU இந்த 5 வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா வெர்பல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு வேர்ட்லையும் இருக்கக்கூடிய வெர்பல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சண்டேல வந்து UA 2 இருக்கா, டியூஸ்டே வந்து UEA 3 இருக்கா, தேர்ஸ்டேல UA 2 இருக்கா. அப்போ மண்டேல எத்தனை இருக்கு? OA 2 தான் இருக்கு. அப்போ 2 letters only. அப்போ 2 ஆன்சர் ஆப்ஷன் B. அவ்வளோதான்பா, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கணக்கு பாருங்க. ABCDE PQ சரி எழுதிடுவோம். ABCDE
E equal to P1 Q2 R3 S4 T5 எனில் பின்னொன்றில் Q2 B F V7 A என்பது என்ன அப்படின்னு தான் கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது சமமானது இல்லை, இந்த பக்கம் போட்டு கூட இது கேட்கலாம், இல்லை இந்த பக்கம் போட்டு கூட இது கேட்கலாம். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க, லெட்டருக்கு என்ன வரும்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஏக்கு வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா, இப்போது இங்கே 1 2 3 4 5, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ 10 நம்பர் பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே ஏன்ற ஒரு லெட்டருக்கு இங்கே 2 லெட்டர், பீன்றதுக்கு 2 லெட்டர், சிக்கு வந்து 2 லெட்டர், டிக்கு வந்து 2 லெட்டர். அப்போது ஒவ்வொரு லெட்டருக்கும் இங்கே 2 லெட்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நடு பக்கத்தில் வந்து நம்பர் வருது அப்படின்னா அது எழுத்துக்குண்டான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜியில் சாரி கியூவா, Q2ன்றது என்ன இருக்குது, பி. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு பி. அடுத்தது பி இருக்குது, பிக்கு என்ன வரும், Q2. அதான் இப்போ இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள் எஃப். இங்கே ஈக்கு என்ன பார்த்தோம், ஈக்கு வந்து T5 பார்த்தோமா. அப்போ எஃப்க்கு என்ன வரும், ST U6 வருமா. அப்போ U6. அடுத்து பாருங்கள் V7 வரும். அப்போ F. அடுத்து ST UV7 EFG தானே வரும். அப்போ G. அடுத்து ஏக்கு என்னது, P1. அப்போ ஆன்சர் வரும் BQ2U U6 GP1 இதாக வரும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த கணக்கு நம்ம இன்னும் ஈஸியாக கூட வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் எல்லா ஆப்ஷனுமே BQ2 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 BQ2. அப்போ ஃபஸ்ட்டு 2 லெட்டர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கொடுத்துறாங்க. கடைசியாக பாருங்கள் P1 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 P1. அப்போ கடைசி லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ நடுவில் இருக்கிற அந்த 2 லெட்டரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? நடுவில் என்ன 2 லெட்டர் இருக்குது, எஃப்பும் V7ம். அப்போ எஃப்க்கு என்ன வரும், ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா T5 அப்படின்னா எஃப்க்கு U6. அப்போ U6 எங்கே வருது, இங்கே V7 வருது. அப்போ இதுவும் வராது இதுவும் வராது. அப்போ U6 தான் வரணும். ஈயா ஜியானது தான் பார்க்கணும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, சரி ஏ இல்லை V7. ஓகே, அப்போ V7 எதுக்கு வரும், ஜிக்கு தான் வரும். அப்போ இதான் வரும். அப்போ இதுவும் வராதுன்னு தான் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 5 லெட்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 லெட்டர் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு 15 பாருங்க. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மேல் கீழ் நம்ம டாப் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ கீழிருந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன் வச்சுக்கலாம், இது அப்பு. இப்போ இங்கேருந்து கீழிருந்து பார்த்தீங்கன்னா கமல் கீழிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் எங்கே இருக்காராம், என்ன பார்த்து ஒரு கோடு விடுவங்க போட தெரியல, ட்ரை பண்ணுவோம். இந்த கோடு வருது. ஸோ அப்போ கீழிருந்து கமல் என்பவர் 7வது இடத்தில். அப்போது கீழிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இங்கே 7th பிளேஸ் தான் கமல் இருக்காராம். ஓகே, இது வந்து 35th பிளேஸ், இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமா. ஓகே, போய் மாணவர்கள் கீழிருந்து கணக்கிடும்போது கமல், இங்கிருந்து கணக்கிடும்போது கமல் வந்து 7th பிளேஸ் இருக்கார். அடுத்து பாருங்கள், மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 7வது இடத்தில் இருக்கார். கமல் என்பவர் 7வது இடத்தில், சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் இருப்பான். அப்போ சுரேஷ் இங்கிருந்து பாருங்கள், அவர் வந்து பார்த்தோன்னா மேலேருந்து பார்க்கும்போது 9th பிளேஸ் இருக்காராம். யார், சுரேஷ். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அப்போ ரமேஷ்னு ஒருத்தருக்கா இருக்கு, அவர் வந்து பார்த்தா 2 பேருக்கு இடையில இருக்காராம். யாருக்கும், சுரேஷுக்கும் கமலுக்கும் சென்டரில் தான் யார் இருக்குது, ரமேஷ் இருக்கார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்துல இருக்கா. இப்போ ரமேஷை வச்சு நம்ம கணக்கிடும்போது
கமல் வந்து எந்த பிளேஸ் இருப்பான்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ரமேஷ் இருக்கக்கூடிய இடம் எதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை கமலோட கம்பேர் பண்ணா கமல் எத்தனாவது இடத்துல இருக்குன்றத நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதான் இந்த கணக்குடைய மெத்தட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மொத்தம் வந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இது 35ன்னு வச்சுக்கலாமா. மொத்தம் 35 பேர் இருக்காங்களா. அப்போ 35 பேர்ல சுரேஷ் வந்து 9, அப்புறம் வந்து கமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது இடம், 7வது இடம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 16. அப்போ 35ல் 16 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், 19. ஏன்னா 19 தானே, ஏன்னா இந்த 7 பிளேஸும் காலி, இந்த 9 பிளேஸும் காலி, இதுவும் காலி இதுவும் காலி. நமக்கு சென்டர் மட்டும் தான் தெரியணும். ஏன்னா இது சென்டர் தெரிஞ்சாதான் இதில் நடு சென்டர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதாவது 6 எத்தனை இடம்ன்றத கண்டுபிடிக்கும். அப்போ கேப்பில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 19 சீட் இருக்குது. அப்போ 19 நம்ம 2ஆக பிரிக்கணுமா. அப்போ பிரித்தோம் அப்படின்னா 9 போயிடுமா, நடுவில் 1 இருக்கும் சென்ட்ரு. அப்போ இந்த பக்கம் 9. அப்போ எப்படின்னா பிரிக்கலாம், நடுவில் சுரேஷன் வந்து ரமேஷனை பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 9 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் 9 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அப்போ கமலாண்டி கேப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க, 9 பேர் இருப்பாங்க. அப்போ நடுவில் மொத்தம் எத்தனை பேர், 9 பேர். கமல் எத்தனை இருப்பார், 10வது இருப்பார் கேப்பில். ஏன்னா இடையில தான் வந்து ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்துல அப்படி கேட்குறாங்க. அப்போ ரமேஷுக்கும் கமலுக்கும் இடையில் எத்தனை பேர் கேட்டதா 9 பேர். முடிஞ்சு போச்சு கணக்கு, அவ்வளோதான் பயத்தோட. அதாவது ரமேஷுக்கும் கமலுக்கும் இடையில் எத்தனை பேர் கேட்டால் 9 பேர். ஓகே குட். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரமேஷுடன் ஒப்பிடுகையில் கமல் எத்தனை கேட்பாங்க. அப்போ ரமேஷுக்கும் கமலுக்கு இடையில 9 பேர். அப்போ கமல் எத்தனை இடத்துல வருவாங்க, 10வது இடத்துல வருவாங்க. அப்போ ஆன்சர் 10. இந்த எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா 9ன்னு போடுறதுன ஆப்ஷன் இருக்கு, அதுக்காக கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் 10 தான். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து கவனப்படுங்க, அதுதான் ரீசனிங். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கான ஒரு கணக்கு வந்து கொடுக்குறேன், கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது வரிசையில் ஓகேவா மேலிருந்து கீழாக ரமேஷ் எத்தனாவது இடத்தில் இருப்பார். ஓகேவா? ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருப்பார் சொல்லுங்க. அப்புறம் வந்து கமல். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் தான் மேலிருந்து பார்க்கும்போது 9வது இடம் தெரியும். இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க்ஸ் வந்து பார்த்தா ரமேஷும் கமலும் மேலிருந்து பார்க்கும்போது ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருப்பாரு, கமல் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வரிசையில் வந்து எத்தனாவது இடத்துல இருப்பார். இதை மட்டும் நீங்க வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது. ஸோ இந்த வீடியோ பதிவோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் எக்ஸசைஸ்ல பார்ட் 7 வந்து முடிக்கிறோம். அடுத்த வீடியோ பதில மார்னிங் 8ல் அவங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.